டைம் அண்ட் ஒர்க், அதாவது நாட்கள் மற்றும் வேலையில இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அதாவது ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 12 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 6 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி தனியா செஞ்சா 3 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ ஏவும் பியும் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாள் வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறமா சி வந்து அவங்க கூட ஜாயின் பண்றாரு. ஸோ அப்போ 3 பேர் சேர்ந்து மொத்தமா எத்தனை நாளில் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ல ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 12 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 6 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி தனியா செஞ்சா 3 நாட்கள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ ஏவும் பியும் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாள் வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கூட சி ஜாயின் பண்றாரு. அப்ப மொத்தமா எத்தனை நாள் இந்த வேலை செய்து முடிக்கப்படும் கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த 3 வேலைக்கும் காமனா எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் அப்படிங்கிறது என்னன்னா, இங்க என்ன இருக்குது 12, அடுத்தது 6, அடுத்தது 3. ஸோ இதில் 3லையும் காமனாக வகுக்கூடிய ஏதாவது இருக்குதான்னு பாருங்க. 3ஆல் கேன்சல் பண்ணலாம். 3ஆல் கேன்சல் பண்ணுமா, இங்கே 4, இங்கே 2, இங்கே 1. ஸோ அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணலாம். இங்கே 2, இங்கே 1, இங்கே 1. ஸோ இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் ஆகிற எண் எது இல்லை. ஸோ அப்போ டேரெக்டாக பெருக்கு 3 × 2 6, 6 × 2 12. ஸோ இதில் எல்சிஎம் பார்த்தோம்னா 12. அதை எடுத்து அப்படியே இந்த இடத்துல போட்டுக்காங்க 12. நெக்ஸ்ட் இந்த 12 எத்தனை டைம் இருக்குன்னா 12 வரும், ஒரு டைம். இந்த 6 எத்தனை டைம் இருக்குன்னா 12 வரும், 2 டைம். இந்த 3 எத்தனை டைம் இருக்குன்னா 12 வரும், 4 டைம். ஸோ இது இந்த 1 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 2 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 4 அப்படிங்கிறது சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஏவும் பிளஸ் பியும் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு நாள் வேலை செய்யறாங்க. ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 1 பிளஸ் பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 2. 2 ஆட் பண்ணா 3 வேலை. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளையில 3 வேலை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. மொத்த வேலை 12. அப்போ 12ல 3 போச்சுன்னா மீதி 9. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 வேலை இருக்குது. இந்த 9 வேலையும் 3 பேர் சேர்ந்து செய்யறாங்க. 3 பேர் சேர்ந்து செஞ்சா 1 + 2 + 4 7. அப்போ 9/7 அப்படியே கேன்சல் பண்ணா 1 7 7, மீதி என்ன இருக்கும் 2/7. மீதி இருக்கிற வேலையை 3 பேர் சேர்ந்து 1 2/7 நாட்கள்ல செஞ்சு முடிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல ஒரு நாள் செஞ்சிருக்காங்க. அதாவது ஏவும் பியும் ஒரு நாள் செஞ்சிருக்காங்க. அப்போ 1 + இங்க 1 2/7 2 2/7. மொத்தமா அந்த வேலை செய்து முடிக்கப்படும் நாட்கள் பார்த்தோம்னா 2 2/7. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.